வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 200 முட்டைகளுக்கு மேலே இடக்கூடிய அன்கோனா கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் 3 வகையான விஷயங்களுக்கு இந்த கோழி இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா முட்டைக்கு பேர் போன ஒரு முக்கியமான கோழி இனங்களில் இந்த இனங்களும் ஒன்றுங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் நிறைய வகையான காம்படிஷனில் கலந்துக்கிட்டு பெரிய லெவலில் தவிர்த்த ஒரு கோழி இனங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த மாதிரி காம்படிஷனுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் இந்த கோழி இனங்களை வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு நிறத்தில் வெள்ளை புள்ளிகளோடு காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. இந்த இனங்களோட கொண்டைகளானது ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்டதுங்க. பெரும்பான்மையாக இந்த இனங்களில் பார்த்திங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்பு தான் இருக்கும். இதோட கால்கள் பார்த்திங்கன்னா நடுத்தர உயர கால்களை கொண்டதாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்குங்க. இது போக சில கோழி இனங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா ரோஸ் கொண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கொண்டையோட படங்கள் பார்த்திங்கன்னா மேலே நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஒற்றை கொண்டைக்கும் ரோஸ் கொண்டைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பாருங்கள். ஆனால் இந்த ரோஸ் கொண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தாங்க காணப்படும் இந்த அன்கோனா கோழி இனங்களில். இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா நூற்றாண்டுகளை கடந்து பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு கூட இந்த இனங்களை சொல்லலாங்க. இந்த இனங்களோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய அன்கோனாங்கிற பகுதியை பூர்வீகம் கொண்ட இனங்கள் தாங்க. இந்த ஊரோட பேரையே பார்த்திங்கன்னா இந்த கோழி இனங்களுக்கு வச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க. இந்த இனங்கள் 150லேருந்து 160 நாளில் முட்டையிட ஆரம்பிக்குவாங்க. வருஷத்துக்கு 200லேருந்து 250 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த கோழி இனங்களோட முட்டைகளானது வெள்ளை நிறமாக இருக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள், முட்டைகளோட வெயிட்டானது 50 கிராம் கொண்டதாக இருக்குங்க சராசரி. இந்த இனங்கள்லேயே நிறையா வகையான உட்பிரிவுகள் இருக்குங்க. இதுலேயே பெரிய சைஸ்லேயே வரும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் அன்கோனா கோழி இனங்கள்னு சொல்லுவோம். நம்ம இப்போ ஸ்டாண்டர்டோட வெயிட்டை மட்டும் பார்க்க போகிறோங்க. அதில் சேவலோட வெயிட்டானது 2.7லேருந்து 3 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் வருவாங்க. இதே கோழிகளானது 2.25லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலாக அந்த அன்கோனா கோழி இனங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனல் தாங்க. நன்றி.